இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வருமுன் காப்போம். ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்த மீன்கள் எப்படி அதிலிருந்து தப்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு குளத்துல நீமோ, டீனா, கோல்டன் ஃபிஷ்ஷுன்னு 3 மீன்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதில் நீமோங்கிற மீன் ரொம்ப புத்திசாலி, ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து செயல்படும். டீனான்கிற மீனோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து செயல்படுறதுல கில்லாடி. ஆனால் கோல்டன் ஃபிஷ்ஷு கொஞ்சம் சோம்பேறித்தனமானது. எப்பவும் விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கும். ஒரு மாலை நேரத்தில் 2 மீனவர்கள் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு குளத்தோரமாக பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்போ ஒரு மீனவன், இப்போ ஆற்றுல மீன் வரத்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஆனால் இந்த குளத்துல நல்ல பெரிய மீன்கள் இருக்குது, நாளைக்கு இந்த குளத்துல உள்ள மீனை எல்லாம் வலை போட்டு பிடிச்சிருவோன்னு சொன்னான். அதுக்கு இன்னொரு மீனவன் சொன்னா, நீ சொல்வது சரிதான், நாளைக்கு வலையோட காலையிலேயே வந்துடுவோம். மீனவர்கள் இவ்வாறு பேசிக்கிட்டு இருக்கிறத 3 மீன்களும் கேட்டுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீமோன்கிற மீன், நாளைக்கு இவங்க எப்படியும் வலையோட மீன் பிடிக்க வருவாங்க, அதனால நாம இப்பயே கால்வாய் வழியா ஆத்துக்கு போயிடுவோன்னு சொல்லுச்சு. அதுக்கு டீனான்கிற மீன், அவங்க பேசுறத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமா? ஒருவேளை அவங்க நாளைக்கு வரலன்னா நம்ம எப்பவும் போல இந்த குளத்துல ஹாப்பியா இருக்கலான்னு சொல்லுச்சு. அப்படியே அவங்க வந்தாலும் ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலான்னு நினச்சிச்சு. ஆனால் கோல்டன் ஃபிஷ்ஷோ, நாளைக்கு மீனவர்கள் வந்து வலை போட்டாலும் என்ன குளத்துல உள்ள எல்லா மீனையுமா பிடிச்சிட போகிறாங்க? யார் யாருக்கு எப்படி விதி இருக்கோ, அதுவும் இல்லாமல் இந்த குளத்துல தான் நிறைய பாசிகள் இருக்குது, அங்கே ஆற்றுல இந்த வசதியெல்லாம் இருக்குமோ இருக்காதோ, அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லுச்சு. நீமோன்கிற மீன், அப்போ சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஆற்றுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கால்வாய் வழியாக நீந்தி ஆற்றுக்கு போயிருச்சு. மறுநாள் காலையில் மீனவர்கள் குளத்துக்கு வந்து வலையை வீசினாங்க. அந்த வலையில் நம்ம டீனாவும் கோல்டன் ஃபிஷ்ஷும் மாட்டிக்கிச்சு. டீனா எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவெடுத்து செத்து போனது போல நடிச்சது. மீனவன் டீனான்கிற மீனை பார்த்து, இந்த மீன் எப்போ செத்து போச்சுன்னே தெரியல, நம்ம ஊருக்கு கொண்டு போகிறதுக்குள்ள கெட்டு போயிடும்னு சொல்லி மீனை வலையிலிருந்து எடுத்து குளத்துல தூக்கி எறிஞ்சான். உடனே டீனா மீன் தப்பிச்சோன்னு நினச்சிக்கிட்டு வாய்க்கால் வழியாக நீந்தி ஆற்றுக்கு போயிருச்சு. கடைசியாக கோல்டன் ஃபிஷ் மட்டும் மற்ற மீன்களோட மீனவர்கள்கிட்ட மாட்டிக்கிச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளும் நீமோ ஃபிஷ் மாதிரி ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எல்லா முயற்சியையும் உடனே செய்யணும். வருமுன் காப்பதே சிறந்தது. சாலை விதிகளை பின்பற்றுவது, ஹெல்மெட் போடுவது, இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வருமுன் காப்போம்ல வந்துடும். அதனால் முன்னெச்சரிக்கைக்காக போடப்பட்ட ரூல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீமோ ஃபிஷ் மாதிரி நம்மளும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.